என் அருமை குட்டீசுகளே, இன்று ஒரு கதை கேட்போம். ஒரு அடர்ந்த காடாம். அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்துள்ளதாம். அந்த மரங்களில் நிறைய புறா கூட்டம் வாழ்ந்து வந்துள்ளனவாம். அந்த புறாக்கள் தினமும் காலையில் உணவிற்காக இரையை தேடி கூட்டம் கூட்டமாக செல்வது வழக்கமா. அந்த காட்டில் வேடன் ஒருவன் என்ன செஞ்சிருக்கான், தினமும் பறவைகள் சின்ன விலங்குகளை வேட்டையாட கீழே தரையில் வலையை விரித்து வைத்து காத்திருப்பானாம். அன்று இந்த புறாக்கள் செல்லும் பாதையில் வேட்டைக்காரன் வலையை விரித்து அதில் உணவு தானியங்களை தூவி வைத்துவிட்டு காத்திருந்தானாம். புறாக்கள் அன்று காலையில் உணவிற்காக இரையை தேடி கிளம்பும் போது அந்த கூட்டத்தில் வயது முதிர்ந்த புறா ஒன்று, இன்று இந்த வழியாக செல்ல வேண்டாம், வேறு வழியில் செல்வோம் என்றதா. ஆனால் எந்த புறாக்களும் கேட்கவில்லையாம். ஏன் அவ்வாறு அந்த வயதான புறா சொன்னது? வேடன் சற்று தொலைவில் விரித்த வலைக்கு நேராக மேலே வானத்தில் நிறைய புறாக்கள் ஒருவித பயத்துடனும் சத்தத்துடனும் இட்டு பறந்து கொண்டிருந்தனவாம். அப்பொழுது இதை பார்த்த வயதான புறா அந்த இடத்தில் ஆபத்தை உணர்ந்து அவ்வாறு சொன்னதாம். ஆனால் மற்ற புறாக்கள் கேட்காமல் செல்லத் தொடங்கியது. வேறு வழி இல்லாமல் வயதான புறாவும் அவருடன் செல்லத் தொடங்கின. சிறிது தூரம் சென்றவுடன் ஓரிடத்தில் நிறைய உணவு தானியங்கள் கிடந்துள்ளன. இதை பார்த்த புறா கூட்டம், நமக்கு தேவையான உணவு கிடைத்து விட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டன. ஆனால் வயதான புறா, இந்த இடத்தில் உணவு தானியங்கள் வேண்டாம், வேறு இடத்தில் போய் நாம் சாப்பிட்டு வருவோம் என்று கூறியதாம். ஆனால் மற்ற புறாக்கள் கேட்காமல் உணவு அருகிலே கிடைத்து விட்டது. நாம் எல்லோரும் இங்கேயே சாப்பிட்டு அருகில் உள்ள நம் இருப்பிடத்திற்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என்று மேலே இருந்து கீழே பறந்து சென்று உணவு தானியங்களை சாப்பிடத் தொடங்கியது. எல்லா புறாவும் சாப்பிட்டு முடித்தவுடன் பறக்க தொடங்கின. முடியவில்லை. அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் வேடன் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டோம், இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது என்று அஞ்சி நடுங்கின. அப்பொழுது வயதான புறா, திரும்பவும் நான் சொல்கிறேன், என்னுடைய பேச்சை கேளுங்கள். நம்முடைய கால்கள் மட்டும் வலையில் மாட்டியுள்ளது. ஆனால் நாம் இறக்கை வைத்து எல்லோரும் ஒன்றாக பறந்து மேலே எழும்பி பறந்து சென்று வலையோடு தப்பித்து விடலாம். அதனால் நான் சொல்வதை இப்பொழுதாவது கேளுங்கள் என்று கூறியதாம். உடனே எல்லா புறாவும் ஒற்றுமையாக சிறகை அடித்து வலையோடு பறந்து சென்றதாம். அப்பொழுது வேடன் தன் வலையில் ஏதாவது பறவை சிக்கியுள்ளதா என்று பார்க்க வந்தானாம். அப்பொழுது எல்லா புறாக்களும் தன் வலையோடு மேலே பறந்து தப்பித்து செல்வதை பார்த்து அதிர்ந்து போனானாம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினானாம். வலையோடு தப்பித்த புறாக்கள் தன் நண்பன் எலியிடம் போய் நடந்த விஷயத்தை சொல்லி வலையை கத்தரித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறியதாம். அந்த எலி தனக்கு முன்னொரு காலத்தில் புறாக்கள் செய்த உதவியை நினைத்து அந்த வலையில் கத்தரித்து எல்லா புறாக்களையும் உயிரை காப்பாற்றினமா. இதிலிருந்து இந்த கதையின் மூலம் நான் 2 விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெரியவர்களாகிய நாம் பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி, வயது முதிர்ந்த யாராக இருந்தாலும் அவர்கள் பணிந்து அவர்கள் கூறும் யோசனைகளை கேட்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் நன்றாக சந்தோஷமாக இருக்கும். நாம் எல்லோரும் உதவி புரிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்றாவது ஒரு நாள் ஆபத்தில் இருக்கும் பொழுது அந்த உதவியானது நம்மளை காப்பாற்றும். என்ன குட்டீஸ்களே, எல்லோரிடமும் அன்பாக பேசி எல்லோரிடம் பணிவாக செயல்பட்டால் அவர்கள் நன்றாக வாழ வாழ்த்துவார்கள்.